ஹாய் வெல்கம் பேக் ரேவ்ஸ் மல்டி ஹாப்பினஸ். இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபலூடா ரெசிபி. அதுக்கு நான் கொஞ்சமாக சேமியா வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கேரட் ஜூஸில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அண்ட் சுகர் ஆட் பண்ணி நல்லா கட்டியாக காய்ச்சி அதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சு க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 5 ரூபி மில்க் பால் பவுடர் அண்ட் பாதாம் மிக்ஸ் இது ரெண்டுத்தையும் 1/2 டம்ளர் பாலோட மிக்ஸ் பண்ணி நல்லா காய்ச்சி ஆறுனதுக்கப்புறமா ஆப்பிள் ஜூஸ் போட்டிருக்கேன். அதோடு இதையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபலூடா கிளாஸில் 2 ஸ்பூன் சேமியா வேக வச்ச சேமியாவும் அப்புறம் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிரேப்ஸு, ஆரஞ்சு, மேங்கோ அப்புறம் கேரட் புட்டிங் செஞ்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நாம் செஞ்சு வச்ச ஆப்பிள் ஜூஸ் அதோட அந்த பால் பவுடர் அண்ட் பாதாம் மிக்ஸும் ஆட் பண்ண மில்க்கும் கூட ஆட் பண்ணியிருந்தேன். அந்த ஜூஸையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஆட் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட என்ன ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோ. என்கிட்ட பிஸ்தா ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் இருந்தது, ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஐஸ்கிரீம் 2 ஸ்கியூப் போட்டுக்கோங்க. அதோட மேலே நட்ஸு இல்லை டியூட்டி ஃப்ரூட்டி, உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ இல்லை டியூட்டி ஃப்ரூட்டியோ இல்லை ஃப்ரூட்ஸோ எது வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாமே கட் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா என்ன சிரப் இருக்கோ அது கொஞ்சமாக லைட்டாக அதோட ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட ஃபலூடா தயார். நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஹோம்மேட் ஃபலூடா செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.